தேங்க்யூ. ஸோ வெளியே வந்த பிறகு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? வெளியே வந்த பிறகு ரெஸ்பான்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் அதுவும் ஜஸ்ட் ஆன்லைன் கூட ஆன்லைன் சோஷியல் மீடியாலெல்லாம் நிறைய மெசேஜஸ் வருது, நிறைய காமெண்ட்ஸ் வருது. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்த காமெண்ட்ஸ் எல்லாம் நான் படித்தேன். அதெல்லாம் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தது. நீங்க எப்படி இவ்வளவு பொறுமையா இருந்தீங்க வீட்டுக்குள்ள, நீங்க வந்து யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்து அவங்க கிட்ட நீங்க போய் பேசுறீங்க. உங்களை மாதிரி ஒரு அண்ணனோ ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹார்ட் வார்மிங்கா இருக்கு. நான் நேச்சுரலா பண்ண ஒரு விஷயம் எல்லாருக்கும் அவ்வளோ போய் சேர்ந்துருக்கு. இந்த மாதிரியான ஒரு சீசன்ல நீங்க வந்து இப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க காமிச்சு கொடுத்துட்டீங்க, ப்ரூவ் பண்ணிட்டீங்க. உண்மையிலே ஹேண்ட்ஸ் ஆஃப் டு யூ அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு காய்கறி வாங்க போகும்போது கூட ஒருத்தர் வந்து என் கையை பிடிச்சி என்னை கட்டி பிடிச்சி, ஐயோ நீங்க பேசும்போதெல்லாம் சில சமயம் எனக்கு கண்ணீரே வந்துடும், அவ்வளோ அழகா நீங்க சொல்லுவீங்க, சச் அ ஜென்யூன் பர்சன் அப்படின்லாம் கேட்கும்போது தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து ரொம்ப ஹம்பிளா ஃபீல் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு இன்ஸ்டிங்டிவா தோன்ற ஒரு விஷயம் அத்தனை பேருக்கு கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஐ எம் வெரி வெரி ஹாப்பி, வெரி ப்ளீஸ்ட். ஸோ நீங்கள் வெளியே வந்த உடனே நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண விஷயம்னா என்ன விஷயம்? ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். எனக்கு வந்து அந்த ஐபேக்கோ டாஸ்க் அவ்வளோ பிடிச்ச ஒரு டாஸ்க். ஏன்னா எனக்கு ஐபேக்கோனா உயிர். ஸோ அது சொல்லாம தெரியல, அந்த ஸ்பான்சர். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது வெளியே வந்த உடனே ஐஸ்கிரீம், பெரிய ஒரு ஐஸ்கிரீம் சண்டே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஸ்ரீரஞ்சனி எல்லா ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தான். அவளுக்கு தெரியும் நான் வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம் தான் கேட்பேன். ஸோ அப்படியெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நைட் கொஞ்சம் பிரியாணி, பன்னீர் பிரியாணி சாப்பிட்டு கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே நிம்மதியா ரொம்ப நல்லா இருந்தது அன்னைக்கு. எல்லாரும் சொன்னாங்க நல்லா விளையாடினேன், வெரி ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு ஃபேமிலி எல்லாம் சொல்லும்போது வெரி வெரி ஹாப்பி. ஸோ உங்களோட பிக் பாஸோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்குள்ள? பிக் பாஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் அன்னைக்கு இதுல கூட சொல்லியிருப்பேன், கேமரால கூட சொன்னேன். பிக் பாஸ் என்னோட டிஎன்ஏலயே மர்ஜ் ஆயிடுச்சு. என்னோட ஒரு சகாப்தம் மாதிரி இது. பிக் பாஸ்க்கு முன், பிக் பாஸ்க்கு பின் அப்படின்னு அமித்த சொல்லலாம். பிகாஸ் அங்க போய் நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். நான் நான் மாத்திக்கிட்டேன், நான் சோதிச்சு பார்த்துக்கிட்டேன். அந்த ஷோவும் என்ன நிறைய இடங்கள்ல சோதிச்சிருக்கு. அந்த சோதனையிலிருந்து என்னோட அந்த அமித் அப்படிங்கிற ஒரு குணத்தை நான் மாத்தாம, அந்த என் மனசாட்சிக்கு விரோதமா எதையும் செய்யாம நான் வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பெருமையாகவும் இருக்கு. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி தட் அந்த ஷோக்காக அந்த ஷோ எனக்கு கொடுக்கிற ஒரு பாராட்டுக்காக நான் என்ன மாத்திக்கல அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதை தாண்டி என்ன விமர்சனம் வருதோ இட் டசன்ட், அது வந்து என் மேல அது ஒட்டாது. பிகாஸ் சில விமர்சனங்கள் எனக்கு சரின்னு பட்டிருக்கு, சிலதெல்லாம் எனக்கு அது கொஞ்சம் ஹார்ஷ்ன்னு தோணிருக்கு. ஸோ இந்த கேம்னால நான் என்ன ரொம்ப மாத்திருக்கேன். இந்த ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், இந்த தோடு ஆகட்டும், இதெல்லாம் வெளி தோற்றம். அதை தாண்டி உள்ள நான் என்ன ரொம்ப மாத்திக்கிட்டேன். இந்த மாதிரி ஃப்ரீயா இருக்கலாம். நான் வந்து வெளியில போனா டான்ஸே ஆட மாட்டேன். என் ஃபேமிலி அந்த சின்ன சர்க்கிள்குள்ளேயே மட்டும்தான் நான் டான்ஸ் ஆடுறது, ஃப்ரீயா இருக்கிறது. ஆனா இப்ப எல்லாம் நான் வந்து 10 கோடி மக்களுக்கு முன்னாடி அப்படி ஒரு டப்பாங்குத்தெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது, உனக்கு வெளியே இவ்வளவு ஓப்பனா இருக்க முடியும், நீ தான் இத்தனை நாள் வந்து உன்னை கட்டி போட்டிருக்கேன் அப்படின்னு என்ன நானே திட்டிக்கிட்டேன். ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க போறதுக்கு ஒரு விஷயத்துக்காக போயிருப்பீங்க, அந்த விஷயம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அங்க போகும்போது அமித்னாலே இதுதான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒன்னு யோசிச்சிருப்பாங்க. அங்க உள்ள போகும்போது அப்படிதான் நினைச்சாங்க, இவர் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி இருக்காங்க, அவங்க வந்து பெருசா யார்கிட்டயும் பேச மாட்டாரு அந்த மாதிரி அப்படின்னா அவங்களே ஒரு தோற்றத்தை வச்சிருக்கேன். பிகாஸ் நான் டாலா இருக்கேன், நான் என் வாய்ஸ் கணீர்னு இருக்கேன்னு சொல்லி அவங்களுக்கே ஒரு திங்கிங் இருக்கும். அந்த திங்கிங் நான் முழுசா மாத்திட்டேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். பிகாஸ் இந்த அவங்க சொல்றாங்க இல்லையா, வளர்ந்த குழந்தை இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது ஓகே, எனக்குள்ள இருக்கிற அந்த இன்ஹிபிஷன்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ரொம்ப ஃப்ரீயா எல்லாரோட பழகிருக்கேன். என்னோட எல்லா சைடும் நான் காமிச்சிருக்கேன். இப்போ மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்கேன், பாட்டு நிறைய பாடிருக்கேன், டான்ஸ் பண்ணிருக்கேன்,
அப்போ ஆக்டிங் வந்து இந்த கோல்ட் டாஸ்க்ல இந்த ஜட்ஜ் பூபதி கேரக்டரா இருக்கட்டும், இல்ல தர்மலிங்கம் கேரக்டர் ஸ்கூல் டாஸ்க்ல இங்கிலீஷ் டீச்சர் தர்மலிங்கம் கேரக்டர் இருக்கட்டும், அந்த கர்ணன் கேரக்டர். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்குள்ள இருக்கிற இத்தனை பரிமாணங்கள் வந்து என்னால மக்களுக்கு காட்ட முடிஞ்சது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த வாய்ப்புக்கு ஐ எம் ஆல்வேஸ் கோயிங் டு பி வெரி கிரேட்ஃபுல். அந்த வீக் நீங்க எவிக்ட் ஆகலைன்னா அவர் யார் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சுபீக்ஷா, கண்டிப்பா சுபீக்ஷா எவிக்ட் ஆயிருப்பாங்கன்னு தோணுச்சு. பிகாஸ் அவங்க அதுக்கு முன்னாடி 2 வாரம் பெருசா எதுவும் பண்ண மாதிரி அவங்க சுபீக்ஷா இப்படி பண்றாங்களே அப்படின்னு என்ன நினைக்க வைக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு நிறைய வாட்டி தோணி இருக்கு. பட் அதுக்கப்புறம் அவங்க ஏதோ கொஞ்சம் டல் அடிச்சிட்டாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த வாரம் எனக்கே அது தோணுது, நான் அந்த வாரம் போயிருக்க வேண்டியது இல்லை. ஐ டோன்ட் திங்க் ஐ ஷுட் ஹவ் பீன் எவிக்டட் தட் வீக். பட் ஏதோ ஒரு பிகாஸ் ஆஃப் சம் குவாக் ஆஃப் ஃபேட் அப்படி ஆயிட்டேன். பட் கண்டிப்பா சுபீக்ஷா போயிருந்திருப்பாங்க அப்படின்னு தான் நான் கணிச்சேன்.